விபி கலைராஜன் சார் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, பதவியெல்லாம் கிடைச்சிருக்குது. இடைத்தேர்தல் இப்போ நடந்தால் சாதகமான சூழல் தாவேகாவுக்கு இல்லைன்ற ஒரு வாதத்தை நக்கீரன் பிரகாஷ் சார் முன்வைக்கிறாரு. அதுக்கு லாஜிக்காக பல விஷயங்கள் கட்டுறாரு. ஹனிமூன் பீரியடுக்குள்ளே இருக்கிறாங்க, இப்போவே அதிருப்தின்ற குரல் வருது, அமைச்சர்களையே மாற்றக்கூடிய நிலை இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. கொள்கை எதிரின்னு இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்க மாட்டேன்றாங்க, பாஜகன்ற சொல்லையே பயன்படுத்த மாட்டேன்றாங்க. மேகதாது அணை விவகாரம், காவிரி விவகாரம் எதுலையுமே ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னும் பொழுது மக்கள்கிட்ட அதிருப்தி வருது இல்லையா? அப்போ இடைத்தேர்தல் என்பது தாவேகாவுக்கு பாதகமான சூழலை கட்டமைக்குதுன்றார். சகோதரர் பிரகாஷ் அவர்கள் பேசியதை நான் பாதியிலிருந்து தான் கேட்டேன். வெளியில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் நல்லா இடிமின்னல் மழை போல் தாவேகா அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொன்னார். முதலில் எனக்கு இன்றைக்கு பதவி வழங்கி முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்கிறேன். நன்றி சார். வாங்க. அது வாய்ப்பு தந்த உங்களுக்கும் நன்றி. எனக்கு பதவியை தந்து என்னை பெருமைப்படுத்திய முதலமைச்சர் மாண்புமிகு தாவேகாவுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இடைத்தேர்தல் வந்தால் ஹனிமூன் பீரியடு 3 மாதத்தில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். 3 மாதத்துல எல்லாம் முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை. இடைத்தேர்தல் என்பது எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான். ஒரு காலத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று வித்தியாசம் பார்த்து ஓட்டு போடலாம். மாயாவரத்தில் கிட்டப்பா ஜெயிச்சார் திமுகவில், இப்படி மாற்றியெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, அப்படிலாம் இருந்துச்சு. அது சம்பவங்கள்லாம் 1-2 நடந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஆட்சிக்கு பிறகு இடைத்தேர்தல் திமுகவும் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப இடைத்தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அதிமுக தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட மனநிலை மக்களுக்கு வந்திருக்கிறது. எந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு வாக்களித்தால் தான் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று மக்களிடத்தில் ஒரு புரிதல் இருக்கிறது. அந்த புரிதலின் அடிப்படையில் தாவேகாவுக்கு தான் நிச்சயமாக அவர்கள் வாக்களிப்பார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் எனக்கு இல்லை. அரசியல் அனுபவ ரீதியாக நான் உணர்ந்து சொல்லுகிறேன். இன்றைக்கி சமூக ஊடகங்கள் அந்த காலத்தில் இருந்தது போல் இல்லை. நிறைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கி லேசாக தும்புனா கூட அந்த நிகழ்ச்சி வெளியில் போயிடுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அமைச்சரவை மாற்றம்லாம், இது மாதிரி அம்மா அமைச்சரவை மாற்றங்கள்லாம் புதுசாலாம் அடிக்கடி மாற்றுவாங்க அம்மா. இல்லை, நான் போல அவர் சொல்கிற மாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் பிரதானமாக தாவேகா முன்னாடி வரும்பொழுது அவங்க சொன்னது மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம். மாற்றம் நடந்திருக்குதா அப்படின்னா அதுக்கு ஏமாற்றம் அப்படின்றார் பிரகாஷ் சார். ரெண்டாவது, கொடுத்த வாக்குறுதிகளில் எதுவுமே கொடுக்கல. மகளிர் விடியல் பேருந்து, அதே போன்று மகளிருக்கான உரிமை தொகை, பல திட்டங்கள் பெயர்கள் மாற்றப்படுதில்லை. இதில் தானே கவனம் செலுத்துகிறாங்க. மக்கள் நல திட்டப்பணிகளையோ அல்லது மாற்றத்தை நோக்கி அரசியல் அவங்க கட்டமைக்கலன்றப்ப அதுவே ஒரு அதிருப்தி தானே சார்? இல்லை, மகளிர் உரிமை தொகை திமுக அறிவிச்சிச்சு 2021. அவங்க அறிவித்து எத்தனை மாதம் கழித்து கொடுத்தாங்க? ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு, ஈவிகே சிலங்கோ நின்னார். அப்போ தான் அந்த தேர்தலுக்கு பிறகு தான் முதலமைச்சராக இருந்த அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள் 30 மாதம் கழித்து. நாங்கள் இன்னும் 3 மாதமே ஆகலையே. நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் செய்யுங்கன்னா எங்கே செய்கிறது? நீங்கள் 2200 கொடுக்க முடியுமா, இவங்களால் முடியுமா அப்படின்னு இன்றைக்கி திமுக தலைவர் கேட்குறாரு. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்கல்ல நீங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லி. மைனூட்டான விஷயம், அரசின் மேல ஒரு அதிருப்தி வந்திருக்குது, செயல்பாடுகள் அதிருப்தி. அதான் அதனுடைய நிதிநிலை மோசம் என்பது எங்களுக்கு தெரியாது, முன்னாடி தெரிஞ்சிருக்கும் சார். இல்லை, நீங்க வெளிப்படையா சொன்னீங்க. நாங்கள் ஆளுங்கட்சியாக வரவில்லை. ஆட்சி அமைச்சு கட்சி ஆரம்பித்து 2.5 மாதம் 2.5 வருடத்திலே தேர்தலை சந்திக்கிறோம். தமிழ்நாட்டின் நிதிநிலை எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஆட்சியில் அமர்ந்த பிறகுதான் நிதிநிலை எப்படி என்று எங்களுக்கு தெரியும். இல்ல சார், ஆனால் நிதிநிலையை நன்றாக அறிந்த அரசின் மீதான அதிருப்தி வந்திருக்குதா வரலையா? வரல. அதிருப்தி வர்றதுக்கு வரல. இப்போ தாய்மாமன் சீர் அறிவித்து விட்டார் முதலமைச்சர். இவ்வளவு நிதிநிலையே சொல்லியிருக்கிறார் அவர். இப்போ 2800 நிதிநிலை தெரிஞ்சு தானே நீங்கள் அறிவிச்சிங்க. திமுக தலைவர் அறிவிச்சார் 2000 கொடுப்போம்னு சொல்லி. இப்போ நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு அவர் எப்படி சொல்கிறாரு? இந்த நிதிநிலை வச்சு கொடுக்க முடியாதுன்னு இப்போ சொல்கிறாரு. நாங்கள் பார்த்துட்டு கொடுக்க முடியல எங்களுக்கு தெரியுது. அப்போயே நீங்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க. சின்ன டேட்டா பாருங்களேன். இப்போது காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. பாமக சொல்லுது, அதிமுக சொல்லுது, திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்குது, எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. கர்நாடகா அழுத்தம் கொடுக்குது, அவங்க ஒன்றா சேர்ந்து ஆட்சியை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த சூழல்ல அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்பதும், எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தாவேகாவை தனிமைப்படுத்தி இருக்குது அப்படின்றதும் நெருக்கடி தானே. டெல்டா பகுதி மக்கள் பார்த்தாங்கன்னா அதுவே ஒரு அதிருப்தி தானே சார். இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். காவிரி பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று இருந்தவர் முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது மத்திய அமைச்சர் வி.சி. சுக்லா அதை முடித்து வச்சார், உத்தரவாதம் கொடுத்தார்.
அது காவிரி பிரச்சனையாக. இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் சொல்றார் காவிரி பிரச்சனையை பற்றி விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. உதயநிதி சொல்கிறார் காவிரி பிரச்சனைக்குள்ளே போகல சார். இல்ல இல்ல இது நீங்க மாதிரியான அரசியலுடைய செயல்பாடுகளை கேக்குறேன். இல்ல மேகதாது செயல்பாடுகள் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கல அப்படின்றாங்க. இல்ல மேகதாது பிரச்சனையை பற்றி நீங்க சொல்றீங்க. விஜய் வந்து முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் டெல்லி கர்நாடகா சென்று சிவகுமாரை சந்தித்து பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பட் அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப சொன்னாரா யாரு? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னாரு கர்நாடகா போறேன்னு சொல்லல. அதுலயே ஒரு ஸ்டாண்ட் சொல்ல மாட்டேன்றாரு சார். ஒரே தமிழ்நாட்டினுடைய பிரதானமான பிரச்சனைகளுக்கு வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் தாவேக அறிவிக்க மறுக்குது. இல்ல இல்ல கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லலையே. அமைச்சர் ராஜ்மோகனுக்கும் அமைச்சர் வினோத்துக்கும் அமைச்சர் வன்னியரசுக்கும் இடையிலே மாறுபட்ட கருத்து வருது. ஏன் இவ்வளவு குழப்பம் நடை? இல்ல மாறுபட்ட கருத்துக்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் சொல்லுறாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இருக்கு. நான் கொடுத்த மாதிரி ஒரு துறையை சம்பந்தப்பட்டவர்கள் அந்த துறையை பற்றி தான் பேசணும், மற்ற துறையை பற்றி பேசக்கூடாது என்பதிலே எனக்கு தெளிவான கருத்து இருக்குது. நான் அதையும் தகவல் சொல்லியிருக்கிறேன் வச்சுக்க. இப்போ காவிரி பிரச்சனையை பொறுத்தவரையிலும் விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, தாவேக அரசுக்கு ஒன்றுமே தெரியாது, புஷியானந்துக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு உதயநிதி இவங்களும் சொல்கிறாங்களே. நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற புஷியானந்த் சட்டமன்றத்தில் படித்தாரா இல்லையா? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டதுக்கு பிறகு அந்த ஏதாவது முரண்பாடு ஏற்படுமே ஆனால் நாம் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம். அங்கே தான் பிரதானம். எங்கள் அரசு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக முதல்ல போய் உச்சநீதிமன்றத்தில் நிற்குது. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா தாமதமா போகுது. இல்ல கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இல்ல அவங்க போட்டு முடிச்சு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. இப்போ நாங்களும் போட்டிருக்கோம். ஆனால் இயற்கை எங்களுக்கு வழிவகுக்குது. இப்போ தங்க கபினிலேருந்து வருது. நான் கேட்குறேன், இப்போ மேகதாது அணையை பற்றி இவங்க பேசுகிறாங்களே, கபினி ஹேரங்கி ஹேமாவதி அணையெல்லாம் கட்டினாங்க. யாருடைய ஆட்சியில் கட்டினாங்க? திமுக ஆட்சியில் இருக்கும்போது கட்டப்பட்டது. அப்ப கலைஞர் எதிர்த்தாரா? அதுக்கு சரி வெளிப்படையா எதிர்த்தாரா? அன்னைக்கு எதிர்த்தாரா? இன்னைக்கு இடைத்தேர்தல் நடந்தா தாவேகாவுக்கு சாதகமான சூழல்னு ஒரு 3 புள்ளியை விபி கலைராஜன் சாரால முன்வைக்க முடியுமா? தாவேகாவுக்கு எந்த விதமான லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாங்கம் இப்பொழுது நடக்கிறது என்று சொல்லி திமுகவில் அங்கம் வகிக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் பொன்குமார் என்பவர் நேற்று அறிவிச்சிருக்கிறார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் பெறப்படுது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நீக்கப்படுறார் ஒருவர் சொல்லியிருக்கிறார். அரசு வழக்கறிஞர் பதவி வந்து ஒரு 500 பேர் கேட்பாங்கங்க. அதில் 50 பேர் தான் போட முடியும்னா 50 பேர் தான் போட முடியும். 450 பேர் அதில் போட முடியாது, அகாமடேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப சிலருக்கு வருத்தம் இருக்கும். அதனால காசு வாங்கிட்டு போட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நீக்கப்படுறாங்க. ஒரு அதில் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. பணம் வாங்கிட்டு 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரலும் வாங்கி கொண்டு போட்டார்கள் என்று திரு நீர்வளத்துறை அமைச்சர் மீதும் கலெக்டர் மீதும் சட்டத்துறை அமைச்சர் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த அம்மையார். ஆக ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. சரி, குதிரை பேரம் நடக்கிறது என்று சொல்லி வழக்கு போட்டாங்க. ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. 2 நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? குதிரை பேரம் நடந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செய்தார்களா இல்லையா? யாருக்கு சாதகமா மாறிச்சது? அது யாரு? அரசாங்க சாதகம் தான். உங்களுக்கு செந்தில் பாலாஜிக்கு சாதகமா மாறிச்சு. இல்ல செந்தில் பாலாஜி இரண்டாவது செந்தில் பாலாஜிக்கு அதனால தான் ஜாமீன் கொடுத்தாங்க. இல்ல நீங்க எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டுறீங்க சார்? என்னோட நீங்க பயங்கரமான மூத்த அரசியல்வாதி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல செந்தில் பாலாஜிக்கு அந்த விவகாரத்துல சொல்லி தான் அவருக்கு முன்ஜாமீனை கொடுக்குறாங்க. இல்ல செந்தில் பாலாஜி சப்ஜெக்ட் வந்து ரெண்டாவது வந்த சப்ஜெக்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி வந்த சப்ஜெக்ட் நான் சொல்றது குதிரை பேர சப்ஜெக்ட். அதுக்கு முந்தி 2 பேர் நீதிபதி வழங்கியிருக்காங்க. அக்னீஸ்வரன் கோர்ட்டுக்கு போறவர் தான். அவர்கிட்ட கேட்டுங்க. யார் சார்? விபி கலைராஜன் சாருக்கு நல்லா தெரியும். என்ன காமராஜ் யாரு? அமமுகவினுடைய ஒரு எம்எல்ஏ. ஆமா, அவருடைய வீடியோ வெளியில வருது. தொடர்ச்சியாக எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு தலைமைச் செயலகத்தினுடைய 2வது தளத்துல போய் சந்திச்சு தாவேகாவுக்குள்ள இணைகிறாங்க. நடத்துதுன்றது இல்லையா? அதே காமராஜர் அதே டிடிவி பின்னாடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா வந்து கையெழுத்தே போடலை என்று யாரும் கையெழுத்தே வாங்கலை அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இப்போ தனிப்பட்ட முறையில் காமராஜ் எடுக்கிற முடிவுக்கு வந்து அவர் வந்து குதிரை பேர் நடந்துச்சுன்னு நாங்கள் வந்து அதில் குற்றச்சாட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அன்னைக்கு நீ மாற்றி பேசுகிற இன்றைக்கே இப்படி பேசுகிற அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி டிடிவி வைக்கிறார். நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அது ஒரு விஷயம். ஆக டிடிவி அவர் ஏமாற்றி விட்டார் என்பது தான் அவங்களுக்குள்ள நடக்கிற குற்றச்சாட்டு. தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட நாங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட நெசசிட்டி எங்களுக்கு இல்லைங்க. ஏன் குதிரை பேரத்தில் நாங்கள் ஈடுபடுறோம்? அப்புறம் ஏன் சார் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அவங்க தான் உங்களுக்கு நம்பிக்கை? அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நாங்க வந்து நீங்க ஓட்டு போடுறத பத்தி சொல்லல. அவங்களை ஏன் நீங்க உங்களுடைய கட்சிக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு கேக்குறேன். வந்து எங்க வீட்டுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கரோ, சி விஜயபாஸ்கரோ அல்லது மரகதம் சந்திரசேகரோ, ஜெயக்குமார் ஏன் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்குள்ள வராங்க? அதுதான் குதிரை பேரம்ன்றாங்க. நாங்க ராஜினாமா பண்ண சொன்னோமா? ஆதாரம் இருக்கா சொல்லுங்க. நீங்க
நாங்க ராஜினாமா பண்ண சொல்லுங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்ப தம்பி பிரகாஷ் சொன்னாரு, ஆதாரம் தம்பி கேட்கறீங்களா சார்? பிரகாஷ் சொன்னாரு 30லேருந்து 40 எம்எல்ஏக்கள் தாவேக மேல்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே நாங்க வந்து திமுக அண்ணா திமுக மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு இந்த ஆட்சியை கவுழ்த்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதானே குதிரை பேரம். அப்ப செந்தில் பாலாஜி குதிரை அப்ப பேரம் அதுதானே செஞ்சதுக்கு குதிரை என்ன ஆதாரம் பேரம் இருக்கு சார்? செந்தில் பாலாஜி குதிரை பேரம் செஞ்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நாங்க ஆதாரம் இருக்குன்னு நான் சொல்லல. இப்ப செந்தில் பாலாஜி அப்படிதானே சார் கைது பண்ண முயற்சி பண்றீங்க? கைது பண்ண முயற்சி பண்றாங்கன்னா இப்ப இந்த ஒரு சொல்றாங்கல்ல, இது மாதிரி பேச்சு வருது இல்ல, பத்திரிகையில செய்தி வருது இல்ல, பேச்சு அப்போ அப்படிங்கிறப்ப நக்கீரன் பிரகாஷ் சார் சொல்றாரு, அமைச்சருடைய செயல்பாடு அவங்க நீக்குறாங்க சார். ஒரே புள்ளி சார், நீங்க ஆதாரம் கேக்குறீங்கல்ல, நாங்க அவங்கள ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னோமா எம்ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் கேக்குறீங்க. செந்தில் பாலாஜி குதிரை பேரம் செஞ்சதுக்கு ஆதாரங்கள் என்ன இருக்குது? தாவேக அரசாங்கத்துல போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை நாள் ஆச்சு சார்? அவன் விசாரிப்பாங்கல்ல, உடனே முடிக்க முடியாதுல்ல, டக்குன்னு அதுக்கு டைம் கொடுக்கணுமா இல்லையா? நான் ஒரு மூன்று எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒன்று, திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர போறாங்கன்னு சொன்னாரு அமைச்சர் நிர்மல்குமார். அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. இன்னைக்கு அதனுடைய ஸ்டேட்டஸ் கோ என்னன்னு தெரியல. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறாங்கன்னு சொன்னாரு, அதனுடைய ஸ்டேட்டஸ் கோவும் போயிடுச்சு. செந்தில் பாலாஜி குதிரை பேரம் செய்யறாரு, நாங்க அதனுடைய ஸ்டேட்டஸ் கோவும் இன்னைக்கு இல்ல. தொடர்ச்சியாக பரபரப்பையும் சர்ச்சைகளையும் உருவாக்குறது மட்டும்தான் தாவேகாவுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. குதிரை பேரம் நடந்ததா நடக்கலையாங்கிறது நீங்க முடிவு சொல்ல முடியாது. அப்ப ஆதாரத்தை சொல்லணும்ல அது சார். விசாரணையில் இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒன்று வச்சுக்கங்க. அதே மாதிரி நிர்மல்குமார் வந்து பிஜேபி திமுக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, ஏன் இதுக்கு முந்தைய கலைஞர் இருந்தப்போ நடந்துச்சே, குட் பர்சன் இன் பேட் பார்ட்டி ராங் பார்ட்டி அப்படின்னு சொன்னார் கலைஞர், வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சாரு, நடந்துச்சா இல்லையா? இன்றைக்கே நடக்காது அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்கள்? நான் சொல்கிறேன், இதே மூன்று புள்ளியிலையும் ஆதாரமே இல்ல சார். ஆனா இன்னைக்கு விபி கலைராஜ் சார் ஆதாரம் கொடுங்கன்னு என்கிட்ட கேக்குறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் கட்சி மாறுறதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு சொல்றாரு. அமைச்சர்கள் சொன்னதை பத்தி நீங்க சொன்னதுக்காக நான் ஆதாரத்தை சொல்றேன். எது சொல்றாங்க நடக்கிறது, ஏன் நடக்காதுன்னு சொல்றதுக்கு நான் இல்ல அது கேட்கல. நடக்குங்கிறது விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் பேரம் நடத்தி தான் தாவேகாவுக்குள்ள போனாங்கன்னு பேசும்பொழுது அதுக்கு ஆதாரம் கேட்கிறாருல. செந்தில் பாலாஜி பேரம் செஞ்சதுக்கான ஆதாரத்தை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? தாவேகா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, போலீஸ்ட்ட ஒப்படைச்சாச்சுங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடையில் நாங்க எப்படி சொல்ல முடியும்? இப்ப கரூர் சம்பவம் நடந்திருக்கு, அது நாங்க குற்றமே இல்லைன்னு நாங்க எங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்றோம். ஆனா விசாரணை நடந்துகிட்டு இருக்குல்ல, நாங்க அதுக்கு மேல பதில் இதில் பேச முடியாதுல்ல. அப்ப அதுங்க ஒரு முதலமைச்சரா இடுப்பு எலும்பு ஒடிச்சிருவேன்னு சொல்றாரு, அதுக்கு கண்டிக்க முடியல. அதுக்கு கண்டிக்க முடியல. அது திமுக தலைவர் ஆதரிக்கிறார். அதுக்கு கைது செய்த தப்புன்னு சொல்றாங்க. இவங்க எது பண்ணாலும் நாங்கள் பண்ணால் தப்புன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க எங்களுக்கு ஆளுமை தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க உங்களுக்கு பெரிய ஆளுமை தெரியுமா? உங்கள் ஆட்சியில் தான் கபினி இணை ஹேமாவதி இதெல்லாம் கட்டப்பட்டுச்சு, அப்போ நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. இன்னைக்கு பேசுறீங்களே, ஜூன் 12 நீங்கள் தண்ணி திறந்து பெருமையாக பேசுறீங்களே, மேட்டூர் அணை நிரம்பியது சார். நான் சொல்கிறேன் சார், திமுகவுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி தான் கைவிட்டுட்டாரு. ஆமா, யார் கட்டுனது? யார் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது? யார் கொடுத்தது? நீங்க அவங்க கர்நாடகா கட்டுச்சு இல்ல, இந்திரா காந்தி தானே. இல்ல கர்நாடகா கட்டு இல்ல சார், இந்திரா காந்தி தானே சார். இந்திரா காந்தி நயவஞ்சகம் பண்ணிட்டாங்க, தமிழுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ஏன் பேச மாட்டீங்க தாவேகா? பேசலாம்ல. இப்போ நான் சொல்றேங்க, இந்திரா காந்தி அம்மையார் சொல்லி தாங்க இந்த காவிரி பிரச்சனையில முதல்ல 72 போட்ட வழக்கு, தஞ்சை மாவட்டம் சர்வ போட்ட வழக்குங்க, விவசாயிகள் சிறப்பு போட்ட வழக்கு. அதை சொல்லணும்ல, அந்த வழக்கை திரும்ப பெற்றது இந்திரா காந்தி சொல்லி கருணாநிதி தான். இதை நான் ஆதாரபூர்வமா சொல்றேன். 72ல இல்லன்னு சொல்லுவாங்களா அவங்க? பேசலாம். விவசாயிகளுக்காக போராடுறாங்களே, விமர்சிக்கிறது இல்ல தாவேகா. ஆமா, நிர்மல்குமார் அமைச்சர் நிர்மல்குமார் திமுக விமர்சிக்கிறாரு, கூடவே சேர்ந்து காங்கிரஸையும் விமர்சிக்கணும்ல. கூட்டணிக்காக அதை மறைக்கிறீங்களா வரலாறு? எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற கட்சி கூட்டணிக்காக நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி இடத்துல எங்கள் தலைவர் பேசலைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லவே இல்லை சார். நான் சொல்கிறேன், எங்கள் ராகுல் காந்தி எங்கள் தலைவர் பேசியிருக்கிறாரு, அவர் டிகே சிவகுமார்ட்ட அவர் பேசுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆதாரம் நான் தான் சொல்கிறேன், நான் சொல்கிறது ஆதாரம். இது டேப் ஆதாரம் கொடுக்க காப்பி உங்களுக்கு நான் பேசியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். சரிங்க சார், பேசலாம் சார். இதே பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க, திமுக கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு ஆதாரம் கேட்டோம்னா எப்படி ஆதாரத்தை கொடுக்க முடியும்? பேசலாம் சார், பேசலாம். கலைராஜன் சார், கூட்டணி பலம்னு சொல்கிறது வந்து கூட்டணியே இல்லாமல் தான் மாண்புமிகு முதல்வர்கள் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அவருக்கு பின்னால் எந்த கூட்டணி கட்சியும் வரல. ஆட்சிக்கு அமைச்சு வெற்றி பெற்ற பிறகு 108 பேர் வந்த பிறகு ஆதரவு தெரிவித்தாங்க, அது ஒரு விஷயம். அதனால் வந்து மக்கள் பணி என்பது முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. உண்மைதான், மக்கள் பணி, தீவிர மக்கள் பணி என்று சொல்லுகிறது போது தம்பி பிரகாஷ் என்ன சொன்னார்னா, மக்கள் பணி இல்லை என்பது தான் காட்டுகிறது என்று சொல்லியிருக்காரு.
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2 மாதத்தில் மக்கள் பண்ணி என்ன செய்யணுமோ அதான் செஞ்சுருக்காங்க. காலை உணவு திட்டத்தில் வந்து நாங்கள் 6ஆவதுலேருந்து 8வது வரலும் காலை உணவு திட்டம் கொடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் பிரியாணி கூட கொடுக்கப்படும்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முதலமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒன்று சொன்னால் கிரகாட்டக்கார பெண்களுக்கெல்லாம் 25,000 ரூபாய் தர வேண்டும், 40 வயதுக்கு மேல் அவர்களால் நடக்க முடியாது, ஆட முடியாது என்றெல்லாம் அடித்தட்டு மக்களை பற்றி சிந்திக்கிறார்கள். அதான் நீங்கள் பார்க்கணும். அப்படி பேசியிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி வந்து தாய்மாமன் சீர் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து லாக்அப் டெத்தை பற்றி சொல்கிறாரு. லாக்அப் டெத்து வந்து எந்த ஆட்சியும் நடக்கலையா? திமுக ஆட்சியில் 34 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. இப்போ திமுக ஆட்சியில் இப்போ எங்கிட்ட ஆட்சியெலாம் நடந்துக்கிட்டு இருக்கா? எல்லா ஆட்சியும் லாக்அப் டெத்து நடக்குது. எல்லா ஆட்சியும் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருது. எல்லாருக்குமே ஒவ்வொரு போலீஸு ஒரு ஆளுக்கும் ஒரு போலீஸை போட முடியாது. அங்கங்கே அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாவற்றையும் அமைதியாக இருக்கிறார் என்பதற்காக விஜய் யார் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. கட்சியினுடைய செயல்பாடு, கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தவறு செய்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் தான் நீங்கள் சொன்னதைப் போல அவர் செல்லுமிடமெல்லாம் பெருந்திரளாக நின்று அவர் மீது அதிருப்தி இருந்தால் இவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுக்க மாட்டார்கள். இன்றைக்கு கூட வரவேற்பு கொடுக்கிறார்கள். இன்னும் ஒன்று சொல்கிறேன். நான் விசாரித்தவரை உலக நாடுகளில் பல நாடுகளில் தாவேகாவினுடைய தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ தாவேகாவுடைய கட்சியினுடைய பிரிவு அங்கெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிற செய்தி பின்லாந்து, பாரிஸ், அயர்லாந்து இங்கெல்லாம் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இன்றைக்கு ஒரு கட்சி வளர்ந்திருக்கிறது சொன்னால் எம்ஜிஆரையும் விஞ்சுகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ் மக்களால் நேசிக்கப்படுகிற விஜய் அவர்கள்தான். எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனை இடைத்தேர்தல்களிலும் எந்த கொம்பனாலும் விஜயனுடைய வெற்றியை தடுக்க முடியாது. நன்றி.